அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனீஸ் பாத்திமா, இது உங்கள் வேலுநாச்சி. ஆயுத எழுத்து மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில அக்கா ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் கலந்துருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு சகோதரர் கேட்டாங்க, நாம் தமிழர் கட்சியே இன்னும் நீங்க ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்லயே போறீங்க, நீங்க இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல போங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, லேபர்ஸ் வெல்ஃபேரா இருந்தா கம்யூனிசம் பேசுங்க, இண்டஸ்ட்ரியலா இருந்தா நீங்க கேபிட்டலிசம் பேசுங்க. இதுதான் டிவிகே பண்றாங்க, இதையே நீங்க திட்டுறீங்க, இதையே நீங்க எதிர்க்கிறீங்க. நான் இது டிவிகே எல்லா கொள்கைகளையும் ஒவ்வொரு கட்சி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்றீங்க, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம தமிழ் நேஷனலிசம்ங்கிறதும் ஹிந்து நேஷனலிசம் போலதானே அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. முதல்ல இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணணும், ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் இங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றதும், ஏன் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறதும், இந்தியா போல ஒரு சம அதிகாரம் கிடைக்காத ஒரு நாட்டுல நம்ம கேட்கக்கூடியதுங்கிறதே மிக ஆபத்தானது அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்னா என்ன, ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்னா என்ன, இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் ஏன் தேவை, ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் ஏன் தேவை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா, ஒரு பிரச்சனை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாரு, அவர் காலில் முள்ளு குத்தி இருக்கு அப்படின்னா அந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்து விடுறோம் அப்படின்னா அது இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ், அதாவது பிரச்சனை சார்ந்த அரசியல். இதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து முள்ளையும் அகற்றம் பண்ணி யார் வேணாலும் அந்த பகுதியில நிம்மதியாக நடந்து போகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ். அதுதான் நம்ம இந்த கொள்கை சார்ந்த அரசியல் அப்படின்னு சொல்லுவோம், தத்துவம் சார்ந்த அரசியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் முக்கியமா இல்ல நமக்கு இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் முக்கியமா அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் சிந்திக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் நமக்கு இன்டெலெக்சுவலா தெரியும், கரெக்டா இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டு போயிடலாம்ல, இதுல என்ன டேஞ்சர் இருக்கு, ஏன் ஒரு கட்டாயமாக ஒரு ஐடியாலஜி தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க, பிரதமர் மோடி அவர்கள் அனைவருக்கும் வீடு அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அனைவருக்கும் வீடு அப்படின்னு இந்த திட்டம் வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது அப்ளிகபிலிட்டி நம்ம அதெல்லாம் விட்டுருங்க, இது யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்ளிகபிள் ஆகாது, அதோட எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனா இந்த திட்டம் நல்லா இருக்கு. இந்த திட்டத்துக்காக நான் மோடி ஆதரிக்கிறேன் அப்படின்னா நான் ஹிந்துத்துவாவை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுடைய கோர் ஐடியாலஜி என்ன அப்படின்னா ஹிந்துத்துவா. ஸோ எல்லா கட்சிக்குமே கோர் ஐடியாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கும். திமுகக்கு அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிறது ஒரு கோர் ஐடியாலஜி. அதுல நமக்கு ஏற்கலை, நம்ம மறுக்கிறோம், நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னாலும் திமுகவுடைய கோர் ஐடியாலஜி என்ன அப்படின்னா திராவிடம். அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய கோர் ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம், தமிழ் தேசியம். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் கோர் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கம்யூனிசம் தான் கோர் ஐடியாலஜி. இதே காங்கிரஸ் கட்சி ஏன் இன்னைக்கு இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களோட கோர் ஐடியாலஜியை விட்டுட்டு ரீஜனல் பார்ட்டிஸோட கோர் ஐடியாலஜிக்கு அவங்க சேர்ந்திருக்க வேண்டிய தேவை நிறைய ஏற்படுது. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுல எழ முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஏன்னா முதல்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது திராவிடம்ன்ற ஒரு ஐடியாலஜியை வச்சு அந்த ஐடியாலஜி மேல நமக்கு 1000 முரண்கள் இருக்கு, 1000 விமர்சனங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ஐடியாலஜியை ஒரு இல்லாத ஒரு வெற்று கருத்தில உருவாக்கியிருக்காங்க கூட நம்ம சொல்றோம். ஆனா அப்படி ஒரு ஐடியாலஜின்ற அப்படி ஒரு ஐடியாலஜி மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி தான் அவங்க காங்கிரஸை கட்சி இறக்கிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸால தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியல. இதுதான் காமன் கான்செப்ட். ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேஷனல் பார்ட்டியை தமிழ்நாடு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணமும் தமிழ்நாட்டுல நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஐடியாலஜி தான். ஸோ ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல நம்ம போகக்கூடாது. ஏன் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல போகக்கூடாதுன்னா இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்காது. எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் அதை ஒரு பெரிய லாங் டேர்முக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆனா ஒரு ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்ல தான் நீங்க லாங் டேர்முக்கு அதை எடுத்துட்டு போக முடியும். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் இருக்கு. இப்போ நீட் எக்ஸாமை நீங்க ஒரு இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸாம் ரிஃபார்முக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்க நீக்கணும் அப்படின்னா இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல அதுவும் டிவிக்கு சொல்ல மாதிரி நாங்க சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் பேச மாட்டோம்னா நீங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள நீங்க நீட் தேர்வை நீக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா பாராளுமன்றத்துல அவங்க நீட் தேர்வை நீக்கிறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் கொண்டு அதை அவங்க பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ராஜ்யசபாக்கு போய் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போய் அது அசன்ட் வாங்கிட்டு வரதுக்குள்ள அது இன்னைக்கு பாசிபிளே இல்லாதது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் அதை பண்ண மாட்டாங்க. ஈவன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் அதுதான் எண்ணம். ஸோ அப்ப அது உங்களுக்கு வழி இல்லை அப்படின்றப்ப அடுத்த வழி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வியை நீங்க மாத்துவீங்க. நீட் இந்த மாதிரி கல்வியை மாத்தி நீட் கோச்சிங் சென்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே உங்களால, தவிர நீங்க இஷ்யூ பேஸ்டா பாத்தீங்கன்னா அதுதான் பண்ண முடியும். ஆனா இதே ஐடியாலஜி பேஸ்டா பாக்குற நாங்க என்ன யோசிப்போம்னா இந்த கல்வி
பொதுப்பட்டியல் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை நீட் எக்ஸாம்ன்றது வருது. இன்னைக்கு நாளைக்கு ஒரு நீட் எக்ஸாமையே நான் தீர்த்துட்டாலும், நீட் எக்ஸாம் பிரச்சனையவே நாங்க ஒழிச்சிட்டாலும், நாளைக்கு வேற ஏதாவது பேர்ல ஒரு தேசிய கல்வியை இங்க கொண்டு வரதா செய்வாங்க, தேசிய அளவுல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வரதா செய்வாங்க. அப்ப எங்களுக்கான தேவை என்ன, தீர்வு என்ன அப்படின்னா மாநில சுயாட்சி அப்படின்னு நாங்க நினைப்போம். ஸோ இதுதான் ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்க்கும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜியை வச்சுதான் இந்த கட்சி என்ன முடிவு பண்ணும், இந்த கட்சி இந்த பிரச்சனையில எந்த முடிவு எடுக்கும் அப்படின்னு தெரியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா காவேரிங்கிறது ஒரு இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளமா தான் உங்களுக்கு தெரியும், ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் அதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இதே ஒரு ஐடியாலஜி பேஸ்டா இப்ப தமிழ் நேஷனலிசம் ஐடியாலஜி நாங்க பார்த்தோம்னா அது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இது வந்து காவேரிங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமை, எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார உரிமைன்னு தெரியும். இதே நீங்க ஃபிஷர்மேன் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாரின் பாலிசியில இஷ்யூ இருக்கு, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல தெரியும். ஆனா தமிழ் நேஷனலிசம் ஐடியாலஜியா வச்சிருக்காங்க எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இது எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, எங்கள் மக்களுடைய லைவ்லிஹுட்ஸை பாதிக்குது, எங்களுடைய தமிழ் மக்களை வந்து இந்திய அரசு கண்டுகொள்ள மாட்டேங்குது. இது மாதிரி எங்கள் மக்கள் சார்ந்து நாங்க வந்து போவோம். இப்போ இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்க்கும் ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல நீங்க வெறும் இஷ்யூவை பார்ப்பீங்க, ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்ல நாங்க எங்க பீப்புளை பார்ப்போம் அப்படிங்கிறதான். அதுலயும் குறிப்பா தமிழ் நேஷனலிசம் ஐடியாலஜில குறிப்பா எங்களுடைய மக்கள் குறித்து பார்ப்போம் அப்படின்றதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டலிசம் கம்யூனிசம் குறித்து பேசினாங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வருது, லிபரலிசம் வரைக்கும் அவர் பேசினார். ஒரு இண்டஸ்ட்ரி வருது, ஒரு கார்பரேட் கம்பெனி வருது அப்படின்னா, அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இங்க வந்து இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தா அந்த கம்பெனியை நிறுவிக் கொள்வதற்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய லேண்டை பாதுகாக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஆனா கார்பரேட் கம்பெனி ஒரு விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல நாங்க வந்து இது போடுவோம்னு சொல்றாங்க, கம்பெனி நிறுவுவோன்றாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க லிபரலிசம் கான்செப்ட் படி விவசாய மக்களுக்கு நீங்க நிற்பீங்களா இல்ல கார்பரேட்டுக்கு நிற்பீங்களா? இஷ்யூ பேஸ்டா போகும்போது பெரும்பாலும் உங்களுடைய முடிவுகள் கார்பரேட் கம்பெனிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தான் சேஃபா இருக்குமே தவிர ஒருபோதும் உங்களால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, குஜராத்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால அங்க இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேரை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து நகர்த்திட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள், ஃபிஷர்மேன்ஸுடைய வாழ்வாதாரம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. குஜராத் வந்து வளர்ச்சியில குரோத் ஆச்சு, ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் குரோத் ஆனாங்களானா இல்ல. ஸோ இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ்ல இதுதான் பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதத்தை நீங்க காட்டலாம், ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி நீங்க காட்டலாம், ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது, மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது. அதனாலதான் நாங்க ஐடியாலஜி பேஸ்ட் பாலிடிக்ஸை கொண்டு போறோம். அதுலயும் ஐடியாலஜி பேஸ்ட் பாலிடிக்ஸ்லயும் நாங்க தமிழ் நேஷனலிசம் சூஸ் பண்றது என்ன காரணம் அப்படின்னா, இவங்க கூட கேட்கறாங்க தமிழ் நேஷனலிசம்னா ஹிந்து நேஷனலிசம் மாதிரியா அப்படின்னு கேட்கறாங்க. ஹிந்து நேஷனலிசம்க்கும் தமிழ் நேஷனலிசம்க்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ ஹிந்து நேஷனலிசம் அப்படின்னா அவங்க ஹிந்துவா இருக்கணும். ஸோ ஹிந்து அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியன், அந்த ரிலீஜியன் ஒரு மதம். அந்த ஹிந்து மதத்துல இருந்து அவங்களால இஸ்லாத்துக்கு போக முடியும், இஸ்லாத்துல இருக்கிறவங்க ஹிந்துக்கு போக முடியும், இந்துவா இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களுக்கு போக முடியும், கிறிஸ்தவத்துல இருக்கும். ஸோ இது அவங்க பிலீஃப், அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா நான் தமிழ் இனத்துல பிறந்துட்டேன் அப்படின்னா நான் தமிழ் தான், நான் எங்க போனாலும் தமிழ் தான். நான் கேரளாவுக்கு போயிட்டு நான் மலையாளின்னு சொல்ல முடியாது, நான் கர்நாடகாவுக்கு போயிட்டு நான் கன்னடன்னு சொல்ல முடியாது, நான் பிரிட்டிஷ்க்கு போயிட்டு ஐம் இங்கிலீஷ்னு சொல்ல முடியாது, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் அமெரிக்கன்னு சொல்ல முடியாது. எந்த நாட்டுக்கு போனாலும் எம்முடைய மொழியில தான் நான் அடையாளப்படுத்தப்படுவேனே தவிர நான் வந்து இங்க வந்துட்டேன், நான் வந்து கேரளாவுக்கு வந்துட்டேன் அதனால நான் மலையாளி அப்படின்னு சொல்லிக்க முடியும். நான் வந்து ராஜஸ்தானுக்கு வந்துட்டேன் ராஜஸ்தானி அப்படின்னு நான் சொல்லிக்க முடியாது, நான் குஜராத்துக்கு வந்துட்டேன் அதனால குஜராத்தின்னு நான் சொல்லிக்க முடியாது. ஸோ இனம் அப்படிங்கிறது மாற்றிக்கொள்ள முடியாது, மதம் அப்படிங்கிறது மாற்றிக்கொள்ளக்கூடியது. ஸோ அப்ப தமிழ் நேஷனலிசம்னா என்ன, வெறும் தமிழர்களுக்கான மட்டுமே அரசியல்னா அப்படின்னு இல்லை, தமிழர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டவும் தமிழர் அல்லாதவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதும் தான் தமிழ் தேசியம். ஸோ இதை தான் நாங்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப வந்து ஒரு நேஷனல் ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, அந்த மக்களுடைய ஐடென்டிட்டி நேஷனல் ஐடென்டிட்டி இல்லாம நம்ம ஒரு அரசியல் செய்யக்கூடாதா, ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யா இருக்கு இல்லையா, பழைய ரஷ்யா, அந்த ரஷ்யா இருந்த போது அங்க வந்து வெறும் ரஷ்யனுடைய முழு ஆதிக்கம் தான் இருந்தது, ரஷ்ய மக்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. அதனால அங்கிருந்து உக்ரைன் பிரிஞ்சு போனது, அதனாலதான் அங்கிருந்து ஜார்ஜியா பிரிஞ்சு போனது. ஸோ ஒரு நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு
நீங்க என்ன ஐடியாலஜி வச்சிருந்தாலும், ஈவன் கம்யூனிசமே நீங்க வச்சிருந்தாலும், அந்த மக்களுடைய ஐடென்டிட்டி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு விதத்துல ஒரு அப்ரஷன் தான், ஒரு சப்ரஷன் தான் அப்படிங்கிறது தான் இங்க உலகம் முழுக்க சொல்லக்கூடிய செய்தி. அதே போல இங்க இருந்து இந்தியால இருந்து நாங்க பாகிஸ்தானை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஆனா அந்த பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் என்கிற ஒரு நாடு பிரிந்ததற்கு காரணம் அவர்களுடைய மொழி. அங்க என்ன கொள்கை ஏற்றிருந்தாலும் அந்த மக்களுடைய ஐடென்டிட்டி, அந்த மக்களுடைய அந்த அடையாளத்தை ஒருவர் இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படின்னா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு வீடியோ, அதனாலதான் பல நாடுகள் பிரிந்ததாக உலக வரலாறே சொல்லுது. ஸோ ஐடியாலஜி பேஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஐடியாலஜிங்கிறது அந்த மக்கள் சார்ந்த ஐடியாலஜியாக இருக்கணுங்கிறது அதை விட மிக முக்கியமானதான் நம்ம பாக்குறோம். இப்ப இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஹிந்திய திணிக்கிறாங்க, ஹிந்தி இம்போசிஷன். இப்ப இந்த ஹிந்தி இம்போசிஷனை நீங்க வெறும் இஷ்யூ பேஸ்டா பார்க்குறீங்க, வெறும் பிரச்சனை சார்ந்து மட்டும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ஆப்ஷனா இந்திய கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இதே தமிழ் நேஷனலிசமா இருக்கக்கூடிய நாங்க எப்படி இதை பார்ப்போம் அப்படின்னா, தமிழ் நேஷனலிஸ்டா இருக்கிற நாங்க எப்படி இதை பார்ப்போம்னா, எங்களுடைய தமிழ் மொழியை அழிப்பதற்கான முயற்சி அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது முன்னாடி நடந்திருக்கு. அதற்காக தான் 3 இந்தி போர்கள் இந்த இந்தியாவில நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தியிருக்கோம். அப்ப தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய அரசியல், இந்தியாவுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர் என்ன? இன்னைக்கு இந்தியாவுல முழுக்க நிறைய அரசியல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அரசியல் அதிகாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழக்கூடிய நம்ம வெறும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸா மட்டும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனையும் தராது. செகண்ட் ஒன்று, இது ரொம்ப டேஞ்சரானதும் கூட. ஸோ ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸா மட்டும்தான் நம்மளால இந்த தமிழ்நாட்டுல நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய துணை கண்டத்துல நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டுல நம்மளால வாழ முடியும். இப்போனா அந்த கார்பரேட் கம்பெனில நம்ம இஷ்யூ பேஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த கம்பெனி எவ்வளவு ஜிடிபி தரும், இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தோணும். இதே மத்திய அரசு வந்து உங்க கூட வரக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வரும்போது நீங்க என்ன யோசிப்பீங்க, இஷ்யூ பேஸ்டா யோசிக்கிற நீங்க சரி ஓகே இந்த கம்பெனி இங்க இருக்கட்டும்னு யோசிப்பீங்க. ஆனா நாங்க என்ன யோசிப்போம், தமிழ் நேஷனலிஸ்டா இருக்கிற நாங்க என்ன யோசிப்போம்னா யாரோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு யோசிப்போம். தமிழ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கான்னு நாங்க யோசிப்போம். ஏன்னா எங்கள் நிலத்துல எங்கள் மக்களுடைய நிலத்தை எடுத்து எங்கள் மக்களுடைய வளத்தை அளித்து செயல்படக்கூடிய அந்த நிறுவனம் யாருக்கான நிறுவனமாக இருக்கு, எங்கள் மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிப்போம். ஸோ எல்லாருக்குமே ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பெரும்பாலும் மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கு காரணம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்தியா இந்த மாதிரி கட்டமைப்புல தான் இருக்கு. ஆனா நாங்க என்ன கேட்போம் அப்படின்னா அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதுல தமிழ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நாங்க கேட்போம். ஸோ இதுக்கு தான் ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால சூழல்ல, அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல வெறும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வையோ அல்லது ஒரு நிரந்தர ஒரு வழியையோ ஒரு காலத்திலையும் தராது. மாறாக ஒரு ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் இருக்கணும். ஸோ ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும் போதுதான் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், இவர்கள் இந்த லிமிட்டை தாண்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்துத்துவாவை மக்கள் ஏத்துக்கல, ஏன் மோடி வீடு தரேன்றாரு, அது தரேன்றாரு, இது தரேன்றாருனாலும் ஏன் மோடியை ஏத்துக்கல அப்படின்னா அவர் ஏற்றுக்கக்கூடிய இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கொள்கை தான். அந்த அவருடைய ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜினாலதான் மோடியை யாரும் ஏற்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஐடியாலஜி இந்த மண்ணுக்கு ஆபத்தானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு அரசியல் கட்சி அதற்கென்றே தனக்கென்றே ஒரு கோர் ஐடியாலஜியை வச்சுக்கணும். பாலிசி பிளெக்சிபிலிட்டிங்கிறது வேற. இப்போ லேபர்ஸ்க்காக நம்ம நிறைய பாலிசிஸை கொண்டு வருவோம், அது கம்யூனிசம் பிரின்சிபல்ஸா இருக்கும். ஸோ அந்த பாலிசிஸ் அப்படிங்கிறது வேற. பாலிசி பிளெக்சிபிலிட்டி இருக்கலாம், பாலிசியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மக்களுக்காக பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம். ஆனா ஒருபோதும் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஐடியாலஜியை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதோடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது அதனுடைய முகம், அதனுடைய முகவரி, அதனுடைய அடையாளம். ஸோ ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கும் எப்படி இயங்காது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கூறே என்ன அப்படின்னா ஐடியாலஜி தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலா தெரியலாம், ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த ஒரு கேள்வியா தெரியலாம். ஆனா இந்த கேள்வி மிக மிக ஆபத்தான கேள்வி அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள் உணர்ந்துக்கணும். விஜய் சொல்றாரு நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம், சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம்னு சொல்றாரு. இதுதான் சரியானதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல அரிய வகை ஏழைகளுக்கான அந்த இடஒதுக்கீடை தவிர்த்துட்டு இந்தியா முழுமைக்கும் 69% இடஒதுக்கீடு வைத்திருக்கிற ஒரே ஒரு மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். வேற எந்த மாநிலமும் கிடையாது. 50% மேல எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஸ்டேட்
கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போன வாட்டா இன்னைக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் சொல்றாங்க. ஆனா இது ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நாங்க கேட்கக்கூடிய மாநில சுயாட்சி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். அது இன்னைக்கு கிடைக்காது, ஆனா நாளைக்கு கிடைச்சாதான் எங்க தலைமுறை நல்லா வாழ முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் அதுக்கு நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது, ஒரு கட்சி அப்படிங்கிறது தற்காலிக தீர்வை தருது அப்படின்னா அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. மாறாக அது ஒரு நிரந்தர தீர்வை எட்டி தரணும். ஸோ இன்னைக்கு நீட் தேர்வா இருக்கட்டும், தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்கள் நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் வேணா இருக்கட்டும், குலக்கல்வி திட்டமா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா மாநில சுயாட்சி தான். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வர்றதுதான். ஸோ இதை நோக்கி நகரக்கூடியதுதான் ஒரு சரியான அரசியல் கட்சியாக இருக்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, இது எதுவுமே புரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, நாங்க கல்லூரியை விட்டுட்டு விஜயை பார்க்க போறோம், நாங்க விஜயை பார்க்க போறோம், விஜய்க்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கு, அவருடைய கெரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு நடிகரை நாங்க ஆதரிக்க வேணாமா, அவர் மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்றாங்க. மக்களுக்காக வந்தாருன்னா அவருக்கு மக்களுக்காக நிறைவேற்றுவதற்காக ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் ஐடியாலஜியாக மாறணும். அந்த ஐடியாலஜியின் பால் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் உருவாக்கப்படணும், வளர்த்தெடுக்கப்படணும். அந்த ஐடியாலஜிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனதில் பதியணும். அப்படி எதுவுமே நடைபெறாத ஒரு நம்பி நம்ம அரசியல் இவரை நம்ம முதலமைச்சர் ஆக்குனா கூட அவர் மண்குதிரியை நான் நம்புறதுக்கான ஒரு இதுதான். அதனால அறிவார்ந்த மக்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படுது, கல்வி எல்லாவற்றுமே கிடைக்கப்பட்ட இளைஞர்கள் வெறும் வெற்று திரைக்கவர்ச்சியின் பின்னால நான் ஓடுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசியல்ல ரொம்ப மிக மோசமான ஒரு நிலைமை. இந்த நிலைமை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வரும் நம்ம நினைச்சு பார்த்ததே இல்லை. கண்டிப்பா நீங்க அரசியல் இருக்கணும். தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு என்ன, இன்னும் சொல்ல போனா இந்த கொஸ்டினுக்கான பேசிக்கான இந்த கொஸ்டின் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஏன் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, இந்த கொஸ்டின் ஏன் பேசிக்கா அப்படி வருது அப்படின்னா, அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய அரசியல் நிர்வாக முறை எப்படி இருக்கும்னு தெரியல, இந்தியாவுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர் தெரியல, பொதுப்பட்டியல்னா என்னன்னு தெரியல, மாநில பட்டியல்னா என்னன்னு தெரியல, ஒன்றிய பட்டியல்னா என்னன்னு தெரியல, இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய அரசியல் நிலைமை என்னன்னு தெரியல, இந்தியாவுடைய அரசியல் வரலாறு தெரியல, தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு தெரியல. ஸோ ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் அந்த பீப்புள் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸா இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த நிலத்துல தமிழ் நேஷனலிசம் தான் சரியான ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ். இந்த அரசியல் தான் இந்த நிலத்திற்கு சரியான அரசியலாக இருக்கும். மீண்டும் வேறொரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.